என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம். குரு பகவான் வரும் 26/5/2026 அன்று மிதுன ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு கடக ராசிக்கு உச்சமாக பெயர்ச்சியாக போகிறார். ரிஷப ராசிக்கு 3வது வீட்டில் குரு பகவான் உச்சமாக பெயர்ச்சியாக போகிறார். குரு பகவான் கடக ராசியில் அமர்ந்து குரு பகவானின் நல்ல பார்வைகள், குரு பார்த்தால் கோடி குற்றங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வையாக ரிஷப ராசிக்கு 7வது வீட்டை பார்ப்பார். மேலும் குரு பகவான் கடக ராசியில் அமர்ந்து ரிஷப ராசிக்கு 9வது வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். மேலும் கடக ராசியில் உச்சமாக அமர்ந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு 11வது வீட்டை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்படி குரு பகவான் அவருடைய சுப பார்வை பலத்தை தெளிவாக பிரம்மாண்டமாக செய்ய போகிறார். ரிஷப ராசிக்கு இந்த 3வது வீட்டில் அமர்ந்த குரு ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக மிக அட்டகாசமான ராஜயோகமான பதவிகளையும் வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் தேங்கி கடந்த உங்களுடைய காரியங்களையும் முடித்து தரப்போகிறார். 3வது வீடுங்கிறது துணிவை பத்தி பேசக்கூடிய வீடு, வீரத்தை பற்றி பேசக்கூடிய வீடு, காரிய வெற்றிகளை பத்தி பேசக்கூடிய வீடு. இந்த வீட்டில் குரு பகவான் உச்சமாக அமரப் போகிறார். இந்த குரு பகவான் உச்சமாக அமர்ந்தவுடன் இந்த 3வது வீட்டு வேலைகளை ரொம்ப திறம்பட முதலில் செய்வார். அதாவது இந்த 3வது வீடுங்கிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு இந்த 3வது வீடு. விளையாட்டு தொழிலில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு இந்த 3வது வீடு. அப்ப ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்கள் குரு பகவான் 3வது வீட்டில் உச்சமான உடனே விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக பெரிய வரவேற்பு கிடைக்க போகுது. இந்த குரு பகவான் 3வது வீட்டில் உச்சமான உடனே விளையாட்டு தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அங்கீகாரத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதுவுமே கூட்டு நண்பர்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு, இந்த கிரிக்கெட்டு, கபடி இப்படி எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இனி அங்கீகாரம் கிடைக்கும். விளையாட்டில் வெற்றி வாகை சூட்டுவார்கள். இதையெல்லாம் குரு பகவான் வாரி வழங்க போகிறார். இந்த 3வது வீடுங்கிறது தகவல் பரிமாற்றத்துறை. முன்னாடி எல்லாம் போஸ்ட் ஆபீஸ் தான் தகவல் பரிமாற்று துறையாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி மெயில் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அப்புறம் யூடியூப் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. இப்படி எல்லாம் நிறைய தகவல் தொடர்பு நிறைய இன்னைக்கு வந்துருச்சு. இன்டர்நெட்டு இது கூட ஒரு பெரிய தகவல் தொடர்பு தான். அப்ப இந்த ஃபேஸ்புக்கு, மெயிலு, அது மட்டும் இல்லாம இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு போக போகுது. இந்த குரு பகவான் 3வது வீட்டில் வந்தோடனே அதிவேகமான இன்டர்நெட் நமக்கெல்லாம் இனிமேல் கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு எலக்ட்ரானிக் இனிமேல் அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு போக போகுது. தகவல் பரிமாற்றத்துறை என்பது இனி ஜெட்டு வேகத்துக்கு வளரப்போகுது. இமயமலையை விட மேல வேகமா வளர்ந்து நிக்க போகுது. இதையெல்லாம் இந்த குரு பகவான் நாட்டுக்காக நமக்காக கண்டிப்பாக செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாம இந்த 3வது வீடுங்கிறது துணிவை பத்தி சொல்லக்கூடிய வீடு, தைரியத்தை பத்தி சொல்லக்கூடிய வீடு. அதனால நல்ல தைரியமாக இனிமேல் இருப்பீர்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். ரிஷபராசிக்கு 3வது வீட்டில் குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். இளைய சகோதரர் சகோதரியிடம் ரொம்ப பாசமாகவும் ரொம்ப அன்பாகவும் நடந்து கொள்வீர்கள். அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வருமானம் இனிமேல் கிடைக்கும். உங்க குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இனிமேல் மாறும். குடும்பத்துக்குள்ள ஒரு குதூகலம் உண்டாகும். குடும்பத்துக்குள்ள இருக்க போறப்ப டென்ஷன் இல்லாம ரொம்ப அமைதியா எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க போறீங்க. ரொம்ப முக்கியமானதுங்க இது. நிம்மதி இருந்தாலே வாழ்க்கையில எல்லாமே செய்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறுக்கு ஐடியாவை நீங்க இனிமேல் தெரிஞ்சுக்க போறீங்க. தாய் வழி சொந்த பந்தத்துல இருந்த கருத்து வேறுபாடுகளும் தந்தை வழி சொந்த பந்தத்துல இருந்த கருத்து வேறுபாடுகளும் இனிமேல் உங்களுக்கு மாறப்போகுது. நீங்க எந்த வேலை செய்தாலும் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீங்க எல்லாத்துக்குமே உதவி செய்ய போறீங்க. உங்க நண்பர்கள், உங்களுக்கு பக்கத்துல வசிக்கக்கூடியவர்கள், உங்க ஊர்ல இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனிமேல் நீங்க ஓடி ஓடி உதவி செய்ய போறீங்க. ஏன்னா உங்களுக்கு புகழை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. ஒருத்தருக்கு புகழை கொடுத்தாருன்னா அவரு நிறைய பேர்த்துக்கு உதவி செய்ய போறாரு அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பாசமாக நேசமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து முடித்து தருவீர்கள். இப்படி குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்ய போகிறார். இந்த விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு இனி கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. ஏன்னா 3வது வீடு விளையாடு, 7வது வீடு தைரியம் செவ்வாயுடைய வீடு, 9வது வீடு 11வது வீட்டை குரு பகவான் பார்க்கறனால விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு இனிமேல் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அதுவுமே ரிஷப ராசியில் பிறந்து விளையாட்டு தொழிலில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இனி வெற்றி கிடைக்கும். வெற்றி வாகை சூடுவீர்கள். இந்த 3வது வீடுங்கிறது நூலகங்களை பத்தி சொல்லக்கூடிய வீடு. அப்ப நூலகங்கள் இனிமேல் எலக்ட்ரானிக் மையமாக்கப்படும். நூலகங்கள் இனிமேல் இன்டர்நெட்லயே போன்லயே நம்ம படிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். நூலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இனி பதவி உயர்வு கிடைக்கும். நூலகங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு இனி அவர்கள் கேட்ட இடத்தில் பணி மாற்றம் அவர்களுக்கு உண்டாகும். இனி நூலக தொழிலும் இனி அடுத்த தொழில்ல பரிமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரத்தை வந்து விட்டது. நூலகமும் இனிமேல் டிஜிட்டல் மையமாக்க போகிறார்கள். ஏன்னா குரு பகவான் 3வது வீட்டில உச்சமாக போகுது. அது மட்டும் இல்லாம பத்திரிகை தொழில் செய்யக்கூடியவர்கள், காது குத்து இப்படி எல்லாம், திருமணம் இப்படி எல்லாம் பத்திரிகை தொழில் செய்யக்கூடியவர்கள், பேப்பர் தொழில் செய்யக்கூடியவர்கள், தினமும் செய்தியை வெளியிடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடிட்டு வரப்போகுது. வாழ்க்கையில இருந்து வந்த அனைத்து கஷ்டங்களும் உங்களுக்கு தீரப்போகுது. இந்த 3வது வீடு தான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட். இனி போஸ்டல் டிபார்ட்மெண்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்துக்கு தானாகவே
இயற்கையாகவே உங்களுக்கு மாற்றம் கிடைத்து அதன் மூலியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்து தரப்போறார். இந்த 3வது வீடுங்கிறது காதை பத்தி சொல்லக்கூடிய வீடுங்க. அப்ப காது சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கு இனிமேல் அந்த காது நோயை வைத்தியம் பார்க்க பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் காதுக்குள்ள தண்ணி போகாம பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். காது அழுத்த நோய்கள் வரலாம், காது பிரஷர் நோய்கள் வரலாம், காது கும்முன்னு இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை காது சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால முடிஞ்ச வரையும் காதுக்குள்ள தண்ணி போகாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த 3வது வீடுங்கிறது சிறு சிறு பயணங்களை பத்தி சொல்லக்கூடிய வீடு. உங்க நண்பர்களுடைய கல்யாணத்துக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து குதூகலமாக இருப்பீர்கள். திருமண நிகழ்ச்சிக்கு சென்று வந்து சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். அதுவுமே வெளிநாடு கூட இன்ப சுற்றுலா சென்று வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா 3வது வீட்டுல குரு பகவான் உச்சமா போறார் இல்ல, இது ஒரு அரை மறைவு ஸ்தானம், முழு மறைவு ஸ்தானம் இல்லை, அரை மறைவு ஸ்தானம். அதனால இந்த குரு பகவான் வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா போறதுக்கு ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அணிகலங்களை பத்தி சொல்லக்கூடிய வீடு 3வது வீடு. அதனால பெண்களுக்கு இனி தங்க நகை சேர்க்கை உண்டாகும். நரம்பு சம்பந்தமான நோயை பத்தி சொல்லக்கூடிய வீடுமே இந்த 3வது வீடு தான். உடம்பில் நரம்பு சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கு இனி வைத்திய செலவுகள் குறையும். நரம்பு சம்பந்தமான நோய் இருக்கு, நம்மளால செலவு பண்ண முடியாது, அதுக்கு கையில காசு பணம் இல்லை அப்படின்ட்டு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இனிமேல் உங்களுக்கு காசு பணம் கிடைத்து நரம்பு சம்பந்தமான நோயை டாக்டர்கிட்ட காமிச்சு அந்த நோய் குணமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் இந்த குரு பகவான். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் 3வது வீட்டுல நிறைய ரகசியங்கள், ஏகப்பட்ட ரகசியங்கள் ஒளிஞ்சு கிடக்கு. சங்கீதம், இந்த 3வது வீடு. சங்கீத தொழிலில் உள்ளவர்களுக்கு இனிமேல் அங்கீகாரம் கிடைக்கும். குரு பகவான் 3வது வீட்டுக்கு உச்சமாகி போனோன்னே சங்கீத தொழிலில் உள்ளவர்களுக்கு அங்கீகாரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய சங்கீதங்கள் இனிமேலே 4 பேர் கேட்டு உங்களை பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள். இனிமேல் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் சங்கீத தொழிலில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து நேரா 5ஆம் பார்வையாக 7வது வீட்டை பார்ப்பார். இந்த 7வது வீடு அப்படிங்கிறது திருமண ஸ்தானம். அதனால திருமணம் அமையவில்லை, நமக்கு இன்னும் வரன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரன் கிடைத்து திருமணம் முடியும். இந்த கூட்டு நண்பர்கள் ஸ்தானம், இந்த 7வது வீடும் கூட்டு நண்பர்கள் ஸ்தானம். அதே மாதிரி 3வது வீடு நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம் இந்த 7வது வீடு. அப்ப கூட்டு சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம இந்த கூட்டு போட்டு விளையாடுற தொழில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிக்கெட்டு, கபடி தொழில், டென்னிஸு, இதெல்லாம் ஏற்கனவே ரிஷபராசியில் பிறந்து ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய திறமை இனிமேல் வெளியே வரும். இதை பார்த்து 4 பேர் வியந்து நிற்பாங்க. என்னடா திடீர்னு இந்த போடு ஓடுறாப்புல, எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம், இந்த வீரம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு முழிச்சு திகைச்சு நிற்பாங்க. விளையாட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு இனி காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு. எதிர்பார்த்து கொண்டிருங்கள். வெற்றி அடைஞ்சீங்கன்னா கண்டிப்பா என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு கால் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமா சொல்றேன், செய்யுங்க. அடுத்தது ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9வது வீட்டை பார்ப்பார். இந்த 9வது வீடுங்கிறது அப்பாவை பத்தி சொல்லக்கூடிய வீடு.
அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தந்தை மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். தந்தை வழி சொந்த பந்தங்கள் உங்களை தேடிட்டு ஒடியாருவாங்க. அவங்க மூலியமாக மனசுக்கு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமாக இருப்பீர்கள். இது மட்டும் இல்ல, இந்த 9வது வீடு தர்ம காரியங்கள் செய்யக்கூடியவர். உங்க ஊர்ல நீங்க கோயில் நிர்வாக பொறுப்பை ஏற்பீர்கள். கோயில் கட்டி ஒரு கும்பாபிஷேகத்தை முடிக்கிற அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்துவார். ஊரில் உள்ளவர்களுக்கு உங்களை சுத்தி உள்ளவர்களுக்கு ஓடோடி உதவி செய்வீர்கள். ஏன்னா 3வது வீடு புகழ் ஸ்தானம், உங்களுக்கு புகழ் கொடுக்கணும்ல. அதனால இந்த குரு பகவான் பக்கத்தில் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களைய ரொம்ப பிடிக்கும். ஓடி ஓடி உதவி செய்வீர்கள். இந்த 9வது வீடுங்கிறது அடிக்கடி கோயில் தர்ம காரியங்களை செய்ய தூண்டக்கூடிய இடம். அதனால புண்ணிய யாத்திரை கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். அடிக்கடி யாத்திரை சென்று வரக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அது மட்டும் இல்லைங்க, கடக ராசியில் அமர்ந்த குரு பகவான் உங்களது ராசிக்கு 11வது வீட்டை பார்ப்பார். 11வது வீடுங்கிறது லாபஸ்தானம். நீங்க செய்யக்கூடிய தொழில எல்லாம் லாபம் கிடைக்குமா லாபம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு தான் இந்த 11வது வீடு. அதனால நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். துணிஞ்சு செய்யலாம், இதுல லாபம் இருக்கும் அப்படின்ட்டு. மேலும் உங்க ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. என்ன திசை நடக்குது, அந்த திசை நமக்கு யோக திசையா அல்லது நம்மளைய கொண்டு போய் ஏதாவது சிக்கல்ல விடக்கூடிய திசையா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு முடிவெடுத்து உங்க வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய, நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.